அந்த அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த அம்மா மாதிரியே கொண்டை போடுறாங்க, அந்த அம்மா மாதிரியே எல்லாம் பண்ணுறாங்க. இபிஎஸ் அணிக்கு நிச்சயமாக நல்ல ஆதரவு. இபிஎஸ் கையில் கூட தான் எல்லா இதுவும், அவர் தான் முதலமைச்சர். இப்போ அவர் நினச்சா எதானே பண்ண முடியுமா? எல்லா கேள்வி ஒரே மாதிரி இருக்கு, ஒரே சார்ந்து ஒரே அதே தான் கேட்டுட்டு இருக்கீங்களே. திருமதி சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அது கூட ஓகே, சரி ஏற்றுக்கிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 2 வாரம் கூட ஆகாமல் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன அவசரம்? வெளிப்படையாக ஜனங்கள்லாம் ஏன்னா எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போதே திரு பன்னீர்செல்வம் வர்றது தான் 2 வாட்டி சிஎம்மாக, எந்த காரணத்துக்காகவோ 2 காரணமாக சிஎம்மாக நியமித்தாங்க. அப்போ இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரையுமே அவங்க ஒன்றும் அடையாளம் காட்டலை. இருந்துட்டு போட்டோம், சிஎம்மாக இருக்கட்டும், இல்லைன்னா கட்சி பொறுப்பில் இருக்கட்டும்னு ஒன்றுமே சொல்லலை. அப்போ நீக்கப்பட்ட எல்லாருமே இப்போ வந்து அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ கட்சியில் வந்து பங்கு கொண்டாடுறாங்க, கட்சியில் வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுட்ருக்கான்னு போது மக்கள் வந்து எங்கிட்ட போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க. புரட்சி தலைவரும் சொன்னார், நீ கட்சிக்கு வந்துரு, நீ வந்து கட்சியில் வந்து முழுமையாக ஈடுபடுன்னு. அந்த காலகட்டத்தில் நான் நிறைய படங்களை நடிச்சிட்டு இருந்தேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பல மொழி படங்கள் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் என் வயசும் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 20 வயசு இருக்கும், 20 அந்த மனநிலையில் என்னால் முழுமையாக ஈடுபட முடியாது. கட்சிக்கு என்ன செய்ய சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், நான் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ நான் வந்து பங்கு கொள்கிறேன்னு சொல்லி இருந்தேன். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் எல்லா கழக மூத்த பொறுப்பாளர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும் நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். எந்த அடிப்படையில்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது நான் கூட இருந்தேன். கூட இருந்து அவர் பட்ட வேதனைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாருன்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த அம்மா இறந்த உடனே சுற்றி அவங்க குடும்பம் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஓபிஎஸ்ஸை வந்து சிஎம்மாக இருந்தவரை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள், அது பண்ணக்கூடாது இல்லையா? என் கூட ஒருத்தர் 25 வருஷம் இருக்காங்க, அவங்க நான் ஆகிட முடியுமா? எம்ஜிஆர் வேஷம் போட்டு நிறைய பேர் ஸ்டேஜில் ஆடுறாங்க, அவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா சொல்லுங்கள்? அந்த அம்மா மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த அம்மா மாதிரியே கொண்டை போடுறாங்க, அந்த அம்மா மாதிரியே எல்லாம் பண்ணுறாங்க. எவ்வளோ வருஷம் ஒருத்தர் இருக்கலாம், அந்த அம்மா துணை உதவியாக இருந்திருக்கலாம், எல்லாரும் அவங்க எல்லாம் வீட்டில் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கலாம், சேவை பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்காக அவங்க இவங்கள ஆகிட முடியுமா? கட்சி வந்து எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாக்கா ஜனங்க ஓட்டு போடுறாங்கன்னா எம்ஜிஆருக்காக போடுறாங்க, ஜெயலலிதா அம்மாக்காக போடுறாங்க. இதுதான் உண்மை. அதனால தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னோட ஆதரவை தெரிவித்தேன். அவங்க கொஞ்சம் ரொம்ப இம்மெச்சராக இருக்கிறாங்க, குழந்தைத்தனமாக இருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவுக்காக வரணும். அவங்க ஓபிஎஸ் அணி எங்கள் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு அவங்கள கேட்டுக்கிறேன். அடுத்த அணியில் வந்து வெறும் அந்த நிர்வாகிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அவங்க தான் இருக்காங்கன்னு என்னோட கருத்து. ஜனங்க மத்தியில் போனான்னா அவங்கள பயங்கரமாக திட்டுறாங்க. அமைச்சர்கள்லாம் ஊருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், போலீஸ் பாதுகாப்போடு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் ஓபிஎஸ் அணிக்கு நிச்சயமாக நல்ல ஆதரவு இருக்குது. அவரை பற்றி எனக்கு கண்டிப்பாக தெரியாது, மக்களுக்கும் தெரியல. திடீர்னு வந்து இவர் தான் எல்லாம் முன்னணியில் நிற்கிறாரு. இப்போ சசிகலா அம்மானாங்க, அந்த அம்மா போயிட்டாங்க உள்ள, இப்போ வந்து இவர் வந்து செயல்படுறாருன்றாங்க. ஓபிஎஸ் தெரியும், எடப்பாடி பழனிசாமி தெரியாது. அவர் மேலே நான் இன்னும் குற்றம் ஏதவன் இருக்க அம்பை நோகுவது என்றது தான் என்னுடைய பதில். இபிஎஸ் கையில் கூட தான் எல்லா இதுவும், அவர் தான் முதலமைச்சர். இப்போ அவர் நினச்சா எதானே பண்ண முடியுமா? ஆட்சி பண்ணுற குழுவிலே அவருக்கு இடம் இல்லை, அவர் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? மற்றவங்க கட்டுப்படுத்தும் போது அவங்க கை பொம்மைங்களை தான் இருக்க வைக்கிறாங்களே தவிர அவங்க சொந்தமாக செயல்பட விடுறதில்லை. ஏங்க அது எதுக்க வேண்டிய டைம் வந்தது, எதுக்குறாரு? அட்லீஸ்ட் இப்போ அது எதுத்தாரேன்னு மக்கள் சந்தோஷப்படுறாங்க. இருக்குங்க, நான் எப்போ வந்து முழுமையாக செயல்படும் போது எல்லா மாவட்டமும் எல்லா ஊருக்கும் போய் பிரச்சாரம் பண்ண இருக்கேன். கண்டிப்பாக செயல்படுவேன்.